தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஜீசஸ் கிவ்ஸ் மினிஸ்ட்ரி என்ற ஆண்டவர் நமக்கு தரும் இறை உணவு. வழங்குபவர் சகோதரர் அருள் கென்னடி. யோவானுடைய புத்தகம் 5வது அதிகாரம் 5-6 வசனங்கள். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஆண்டவருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலுமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த இறை உணவு. ஆண்டவர் 38 ஆண்டு காலமாக படுத்து கடந்த ஒரு மனிதனை பார்த்தார், சந்தித்தார். அந்த நேரத்தில் ஆண்டவர் ஆலயத்திற்கு செல்வதற்கு முன்பாக பெத்சாய்தா குளத்து அருகே சென்றார். அந்த மண்டபத்தில், ஆட்டு வாயில் மண்டபத்தில், பெத்சாய்தா குளக்கரையில் ஏராளமான நோயாளிகள் படுத்திருந்தார்கள். ஏராளமான நோயாளிகள். இப்படி பல்வேறு வியாதியினால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் அங்கே படுத்திருந்தார்கள். அங்கே குளம் கலங்கும் பொழுது யார் முதலில் இறங்குகிறார்களோ அவர்கள் சுகமாவார்கள் என்பது அங்கே முன்குறிக்கப்பட்டது. ஆனாலும் ஒரு மனிதன் 38 ஆண்டு காலமாக அங்கே படுத்த படுக்கையாக இருக்கிறான். ஒரு ஆதரவற்ற நிலை, உறவுகளால் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலை, நண்பர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலை. யாரும் அவரை கண்டுகொள்ளவில்லை, யாரும் அவரை தேடவில்லை, யாரும் அவரை பார்க்கவில்லை. அவரை கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்தார். ஆண்டவருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒருவேளை உறவுகளால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், நண்பர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், வியாபாரத்தில் செழிப்பில்லாமல் இருக்கலாம், உடல் நலமின்றி ஆயுள் முழுவதும் மருந்து மாத்திரை எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கலாம், அல்லது மகப்பேறு இல்லாமல் இருக்கலாம், வீடு இல்லாமல் இருக்கலாம். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் நாம் நடந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் பார்ப்பார். தன்னை தேடும் உணர்வுள்ள மனிதன் யாராவது இருக்கிறாரா என்று 11:4 சங்கீதத்தில் சொன்ன ஆண்டவர், தன்னை யார் தேடுகிறார், யார் ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார், யார் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறார், யார் ஆதரவற்றிருக்கிறார் என்பதை அறிந்து அவர்களை அவர் தேடி வருகிறவராக இருக்கிறார். என் ஜனங்கள் படுகிற வேதனையின் நிமித்தம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் யாத்திராகமும் விடுதலை பயணத்தில் வாசிக்கும் பொழுது மோசேயிடம் ஆண்டவர் சொல்லுவார், என் ஜனங்கள் படுகிற வேதனையின் நிமித்தம் நான் இறங்கி வந்தேன் என்று சொல்வார். ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எதில் வேதனைப்படுகிறீர்கள், எதில் நெருக்கப்பட்டீர்கள், எதில் உடைக்கப்பட்டீர்கள், எது உங்களுக்கு நடக்க வேண்டும் என காத்திருக்கிறீர்கள்? உங்களை கர்த்தர் சந்திக்க வருபவராக இருக்கிறார். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், நீ நலம் பெற விரும்புகிறாயா என்று அவனிடம் கேட்டார். அதற்கு அவன் பதில் சொன்னான், ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை, நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். நமக்கு கூட அப்படிதான். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என் தொழிலை வளர்ப்பதற்கு, என் தொழிலை பெருக செய்வதற்கு, என் பிள்ளைக்கு பணம் கட்டுவதற்கு, என் பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்கு, என் வீடு கட்டுவதற்கு
எனக்கு வசதி இல்லை என்று கலங்கி கண்ணீர் விடுகிற சூழ்நிலை கூட இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், எழுந்து உம்முடைய படுக்கையை தூக்கி கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனடியாக அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நலமடைந்து படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் நடந்து சென்றான். ஆண்டவருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை கேட்கிற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நலம் பெற விரும்புகிறாயா? நீ நன்மையை பெற விரும்புகிறாயா? அவருடைய வார்த்தையை கேட்டு, அவருடைய வார்த்தையில் செவியில் வைத்து, அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரிடம் நீர் பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார், உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. நீ இதனால் வரைக்கும் பட்ட அவமானம், இதனால் வரைக்கும் வளர்ச்சி அடையாத உன்னுடைய வியாபாரம், இதனால் வரைக்கும் தடைப்பட்ட திருமணம், இதனால் வரைக்கும் தடைப்பட்ட மகப்பேறு எல்லாவற்றையும் ஆண்டவர் நிர்மூலமாக்கி எழுந்து மீண்டும் நட என்று அந்த திமிர்வாதக்காரனை 38 வருடம் படுத்திருந்தவனை சொன்னது போல நம்மையும் ஆண்டவர் சொல்ல வேண்டும் என அவரை நோக்கி பார்ப்போமா? அரணு கோட்டைமான ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் எதில் முடக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் நீர் எழுந்து நடமாட செய்யுமாறு, நீர் எழுந்து அவர்களை நடந்து செல்லுமாறு, அவர்கள் பிஸ்னஸ் வளரும்படியாக, பிள்ளைக்கு திருமணம் நடக்கும்படியாக, மகப்பேறு கிடைக்கும்படியாக, வீடு கட்டும்படியாக, நீரே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன் என் ஜீவனுள்ள அன்பு தகப்பனே. ஆமேன், ஆமேன். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட்.